வணக்க மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டம் தாங்க. மதுரை டு தேனி. இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பார்த்துட்ருக்கிற மலைப்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேனியும் மதுரையும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து தாங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 500 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 500 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 80 ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு இருக்குது. ஒரு 10 ஏக்கர் வந்து இளநி மரம் போட்டிருக்கிறாங்க, செவ்வழனி. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதையும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன். ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குங்க. மற்றபடிக்கு ஒரு 4 to 5 போர் இருக்குங்க. 5 போருக்குமேவும் சோலார் மூலியமாக தண்ணி போர்லேருந்து எடுத்து ட்ரிப்பு மூலியமாக நம்ம செம்மரம், மகாகனி இந்த மரத்துங்களுக்கு எல்லாமே இப்போ தான் கண்டு போட்டிருக்காங்க. கண்டு போட்டு இப்போ ஒரு 2-3 மாதம் இருக்கும். கண்டு போட்டு எல்லாமே ட்ரிப்பு மூலியமாக நீர் பாசனம் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த போருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல போர் இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து சோலார் அமைச்சு சோலார் மூலியமாக கரண்ட் எடுத்து தண்ணி எடுத்து நீர் பாசனம் பாய்ச்சிட்ருக்குறாங்க. தென்னை மரம்லாம் அருமையாக இருக்குங்க. தோட்டம் வந்து சரியாக பராமரிக்கலை, கவனிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. அதனால் தோட்டம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். எல்லாமே ட்ரிப்பு போட்டிருக்கிறாங்க. சரியான தண்ணி விட்டுருந்தாலேவும் இந்த தோட்டம் வந்து பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். மலைப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் அப்படின்ற போது ரொம்ப அருமையான பிளேஸுங்க. இந்த தோட்டத்துக்காரங்க வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டதுனால கொஞ்சம் தோட்டத்துக்கு வறட்சியான மாதிரி தெரியும். கொஞ்சம் மேடான பகுதி எல்லாமேவும் இவங்களே சொந்தமாக ஜேசிபி வச்சு எல்லாமேவும் மேடு பள்ளத்தை தள்ளி கிளியர் பண்ணி கண்டு போட்டிருக்கிறாங்க. இது இந்த போர் தண்ணியை வந்து இந்த பள்ளத்தில் விட்டு ட்ரிப்பு மூலியமாக தென்னை மரத்துக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஃப்ரீ ஏபி சர்வீஸு. இதுக்கு இந்த தென்னை மரத்துக்கு ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு வருங்க. 10க்குள்ளே தான் இருக்கும். 8 to 10க்குள்ளே தான் இருக்கும் ஏஜ். வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம சரியாக பராமரித்தோம் அப்படின்னா கரெக்டாக மண்புழு உரம் வச்சு மருந்து ஊற்றி நமக்கு சரியாக பராமரித்தோம் அப்படின்னா 6 மாதத்தில் நல்ல ஈல்டு எடுக்கலாம். அந்த மாதிரி மரங்க. நல்லா இளநி கண்டு தான் போட்டிருக்குறாங்க. இன்னும் மிச்ச இடமெல்லாம் இருக்குது. நம்ம தென்னை மரம் போடணும் அப்படின்னாலும் தென்னை மரமும் போட்டுக்கலாம். ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் சொல்கிறாங்க. விலை வந்து ஃபைனல் கிடையாது, குறைச்சி பேசிக்கலான்றாங்க. ஒரு முக்கால்வாசி இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம இடத்த கவர் பண்ணி ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டுட்டாங்க. இன்னொரு 20% மட்டும்தான் கொஞ்சம் ஃபென்சிங் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. அதையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே 500 ஏக்கருமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபென்சிங்கோட ரொம்ப அருமையான இடங்க. கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு தான் இருக்குது. இது நான் போயிட்டு சம்மர் சீசனில் தான் அந்த வீடியோ எல்லாமே நான் எடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் சேலுக்கு சொல்லலை, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கிணறுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமான கிணறு, நல்லா நீர் வசதி உள்ள கிணறு. அந்த 500 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிணறு தாங்க இருக்குது. நம்ம வந்து இதை இன்னும் வந்து கிணறு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சோலார் மூலியமாகவும் கரண்ட் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம சரியான முறையில் வந்து நல்லா நீர் பாய்ச்சலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி நம்ம இபி லைன் இழுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனாலேயே நம்மளுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து இந்த லேண்டை சொல்லியிருக்கிறாங்க. ரேட் வந்து ஃபைனல் கிடையாதுங்க. ஒரு ஏக்கர் வந்து 15 லட்சம் சொல்கிறாங்க. ரேட் ஃபைனல் கிடையாது, நம்ம உட்காந்து பேசிக்கலாம். இடம் வந்து நேரடியாக வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா அருமையான செம்மண் பூமி,
நல்லா மண்கண்டமான பூமிங்க. ஒரு 20 அடிக்கு மேவும் நம்மளுக்கு மண் தான் வரும். அதுக்கப்புறம் தான் கீழே நம்மளுக்கு பாறையும் வரும். விவசாயத்துக்கு ரொம்ப அருமையான பூமி. தென்னமரம் போடுறதுக்கு, இளநீ மரம் போடுறதுக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் வியூ பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்குது எல்லாமேவும் இந்த 500 ஏக்கரோடைய லேண்டு தாங்க. இந்த போருக்கு பக்கத்தில் அவங்களையும் செட் பண்ணி வச்சுருக்க சோலாருங்க இது. இந்த சோலார் மூலிமா அந்த போர் தண்ணி எடுத்துக்கிறாங்க. இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்ட ஒரு 10-15 ஏக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேக்க மரம், மகாகனி இது பெருசாக இருக்குது. ஒரு 10 வருஷம் ஆச்சு அந்த மரத்துக்கு மேவும். ஃபுல்லாக பென்சிங்கு, தென்னை மரம் ஃபுல்லாக பென்சிங் இருக்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா கரெக்டாக மலை அடிவாரத்தில் வந்து சூப்பரான தோட்டம், ரொம்ப அருமையான தோட்டம், நல்லா மண்கண்டமான செம்மண் தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஜேசிபி வச்சு நல்லா வரப்பு கட்டி ஒவ்வொரு ஏரியாவாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு இவங்களே சொந்தமாக கண்டு போட்டுட்ருக்குறாங்க. இந்த மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே சொந்தமாக வந்து மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறாங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு சிமெண்ட் தொட்டி கட்டி அதில் வந்து அங்கே இருக்கிற எருக்களை செடிகள், அங்கே அந்த நிலத்துலையே இருக்கிற செடிகள் எல்லாம் பராமரித்து மண்புழு உரத்தை மண்புழு வாங்கிட்டு வந்து உரமாக மேக் பண்ணி இந்த செடிகளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதையுமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம். நல்லா ரொம்ப அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீரூற்றை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அருமையான தோட்டங்க. 500 ஏக்கர்லேயுமே தென்னந்தோப்பு வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா நீர் சோங்கான ஏரியா தான். இந்த ஏரியாவுக்கு உள்ளே போகும்போதேவும் நம்ம சுற்றிக்கு பார்க்கலாம். ஃபுல்லாகவே நல்லா விவசாய நிலமாக தான் இருக்கும். எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க. இந்த 500 ஏக்கர் வந்து மலையை ஒட்டி இருக்குது. நமக்கு நீர் சோங்கான ஏரியா பாருங்கள். இது எல்லாமேவும் இந்த 500 ஏக்கரில் தாங்க வந்து சேரும். அங்கே லாஸ்ட்டாக பென்சிங் தெரியுதுங்களா, அது எல்லாமே பென்சிங் கவரானது தான். எல்லாமே கொஞ்சம் ஜேசிபி எல்லாமே சொந்தமாகவே வச்சுருக்குறாங்க. ஒரு பங்களா ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாகனி, தேக்கு இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ட்ரிப்பு போட்டிருக்கிறாங்க. அதையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கண்டுக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பு மாதிரி ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள் எல்லாம் அருமையாக நடந்திருக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இன்னொரு போரு அந்த சோலார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சோலார் அந்த இடத்துல ஒரு போர் இருக்குது. ஃபுல் பென்சிங் இருக்குது. இந்த இடத்துக்குன்னு வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இடத்துக்கும் இந்த தார் ரோடு கட்டாகிறதுக்கு ஒரு 50 மீட்டர் தாங்க மண்பாதையில் வர மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு எல்லாமே தார் ரோடு பேஸில் வந்துடும். இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 50 மீட்டர் மட்டும் மண்பாதையில் வர மாதிரி இருக்குங்க. அது வந்து பாதை தான், ஓடப்பாதையில் எதுவும் கிடையாது. இது அந்த இடத்துல இருக்கிற வீடுங்க. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் அந்த 500 ஏக்கருக்கான இடம் வந்து இருக்குது. இந்த பென்சிங் தான் அந்த இடமும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழி பண்ணை ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த வீடும் அந்த உள்ளே இருக்கிற ஜேசிபி டிராக்டர் எல்லாமேவும் இந்த 500 ஏக்கரோட சேர்ந்தது தாங்க. எல்லாம் சேர்ந்தேவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 15 லட்சம் சொல்லியிருக்கிறாங்க. விலை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம நேரடியாக போயிட்டு ஓனர்கிட்ட சிட்டிங் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பு போடும்போது ஃபோட்டோ எடுத்தோம். இந்த மண்புழு உரம் வந்து மேக் பண்ணுறதுக்கான தொட்டி, வெளியிலேருந்து வந்து நம்ம டிராக்டர் மூலயமா செடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை மக்க வச்சு பயிருக்கு கொடுக்குறதுங்க, தண்ணி பாய்ச்சிறது. இது எல்லாமேவும் உங்களுக்கு ஃபோட்டோஸில் வியூ பண்ணி காமிச்சிருக்கோம்.
வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் லேண்டை. ரொம்ப அருமையான லேண்டுங்க விவசாயத்துக்கு. நன்றி மக்களை. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி லேண்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். மிக்க நன்றி மக்களை. தேங்க்யூ ஸோ மச்.